ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி. நான் ஷர்மிளா. இன்றைக்கி எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய டே ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு லீவு, கூப்பிட்டுக்கும் லீவு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் வரைக்கும் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் காலையில் துணியெல்லாம் துவைச்சிட்டு ஒரு 7 மணி போல் துணியெல்லாம் காய வச்சுட்டு மணி பிளான்ட், அதுக்கப்புறம் துளசி செடி எல்லாத்துக்கும் வாட்டர் பண்ணிகிட்ருக்கேன். 2 நேரமாவது நம்ம கண்டிப்பாக தண்ணி விடணும், வெயில் நேரன்றதுனால. ஸோ தண்ணி விட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தோசை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க, லீவுன்றதுனால டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நானும் கூப்பிட்டு மட்டும் சரி பணியாரம் கேட்டுகிட்டே இருந்தான் கூப்பிட்டோம். அம்மா பணியாரம் சரி ஓகே அதை செய்யலாம் அப்படின்ட்டு. பணியாரத்துக்கு தனியாக நான் மாவெல்லாம் அரைக்க மாட்டேன். இட்லி தோசை மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே நாட்டு சக்கரை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். இனிப்பு பணியாரம் தான் நாங்கள் மோஸ்ட்டாக செய்வோம். கார பணியாரம் நானுமே சாப்பிட மாட்டேன். ஸோ இனிப்பு பணியாரம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நாட்டு சக்கரை சுத்தமான நாட்டு சர்க்கரையாக இருக்கணும். ஸோ அதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வடிகட்டி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கரெக்டான மெத்தட். பட் இந்த தூசியெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் நாட்டு சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணாலே போதுங்க, அவ்வளோதான். குழிப்பணியாரம் பார்த்திங்கன்னா நாங்கள் குட்டியாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு பேன் வச்சுருக்கோம். ஸோ அதில் தான் நாங்கள் இப்போ போட்டுக்குவோம். பேனை பொறுத்து, பேன் சைஸை பொறுத்து நமக்கு வரும். நான் சின்ன ஸ்மால் சைஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பேனில் ஆயில் விட்டாச்சு. ஆயில் எவ்வளோ விடணுமா அப்படின்னா உங்களுக்கு அப்படி பார்க்க அப்படி தெரியுது. பட் ஒரு 2 ட்ராப் அந்த மாதிரி கூட நீங்கள் விடலாம். பட் நம்ம திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆயில் விட்டிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி மாவை குட்டி குட்டியாக எல்லாத்துலேயும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குழியாக இருக்க ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். இதை நல்லா வெந்துருச்சுன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் நமக்கு காட்டும் சுற்றிலையும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த குச்சி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது சிக்கு வாங்கிய குச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு லைட்டாக குத்தி அப்படியே திருப்பி விடணும். உங்களுக்கு சைடில் நல்லா தெரியும், லைட்டாக ப்ரௌனிஷாக மாறிட்டுருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணணும். ரொம்ப ஓவர் ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே தான் 2 சைடும் குக் ஆகும். நடுவில் நம்ம குழியாக மாவு ஊற்றிருக்கனால உள்ளேயும் நல்லா வேகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் கருகிற மாதிரி, இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது, கருகிற மாதிரி இருக்குது அப்படின்னா பெட்டர் நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் வேகும். மேலாக மட்டும் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஸோ பணியாரம் நம்ம ஷேப் இந்த சைஸை பொறுத்து நல்லாவே இருக்கும். நல்லா பெரிய பெரிய பணியாரம்லாம் அந்த கடைகளில் விற்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்வாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பாட்டி வாங்கி கொடுப்பாங்க அங்கே மதுரையில் இருக்கப்போ. ஸோ அப்படியே வாங்கி அப்படியே சாப்பிட்டு பழகுனது தான். அப்புறம் எங்கள் அம்மா செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் ரெகுலராக எங்கள் அம்மா செய்கிறது தான் நான் சாப்பிடுவேன். அப்படியே காஃபியோடு அந்த டே ஸ்டார்ட் பண்ண எப்படி இருக்கும், பணியாரம் வித் காஃபி. ஸோ அப்படியே காஃபி போட்டுட்டு ஹாலில் போய் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு சீரீஸ் பார்க்குறதுனா பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா கூப்பிட்டுக்கு லீவு, ஹஸ்பண்ட்க்கும் லீவு. ஹஸ்பண்ட் போய் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. லன்ச் எதாவது செய்ப்பான்ட்டு போயிட்டார். நான்வெஜ் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிக்கன் ஆர்டர் போட்டோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். நம்ம கழுவிட்டு சமைக்க வேண்டியதுதான். இன்றைக்கி பிளான் பண்ணும்போது எனக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப நேரம் நிற்கவும் எரிச்சலாக இருக்குங்க குக் பண்ணுறதுனாலே. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் பிரியாணி ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு, ஜீரக சம்பாவில். ஸோ ஜீரக சம்பா பிரியாணியே பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேங்க. பட் நம்ம என்ன தான் ஜீரக சம்பா பண்ணாலும் அந்த திண்டுக்கல் டேஸ்ட்டு நம்மளை கொஞ்சம் கூட ஒட்டி வராதுங்க. அப்போ தான் திண்டுக்கல் பிரியாணி கிட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்கெட்டில் ஒரு தடவை பார்த்தேன். ஸோ இதை ஒன்ஸ் செஞ்சு பார்த்தேன். எனக்கு அப்படியே பிரியாணி டேஸ்ட்டு, திண்டுக்கல் டேஸ்ட்டு கிடச்சிது. சரி ஓகே, இதை நம்ம எனக்காக செய்யலாம், நிறைய குவான்டிட்டி செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ ஒரு பாக்ஸ் தான் எப்போவுமே வாங்குவேன். ஸோ இந்த தடவை 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் ரெடிமேடாகவே எல்லாமே இருக்குங்க. தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கி நம்ம வதக்குவோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டாகவே இதில் இருக்கும். அரிசி ஒரு பேக்கில் இருக்கும். ஒரு இதில் இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸோ இதெல்லாம் இருக்கும்.
இப்போ அதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அரிசியும் வந்து இப்போ பேக்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். எப்படி நீங்கள் இது மேகி செய்வீங்க ஒரு 5 மினிட்ஸில், ஸோ அதே மாதிரி பிரியாணி, டேஸ்ட்டான பிரியாணியை வந்து நீங்கள் சட்டுன்னு செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். நமக்கும் ஒரு மீ டைம் கிடச்ச மாதிரி இருக்கும். இது நீங்கள் அடிக்கடி செய்யலைனாலும் ரேராக எப்போவாது செய்யுங்க. ரொம்ப முடியல, இந்த மாதிரி சம்மர் டைமு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அரிசியை நம்ம கழுவி வச்சாச்சு. அந்த பேஸ்ட்டை அப்போதைக்கு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் சிக்கனை வந்து 1 கேஜி வாங்கியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஃப்ளஷ் மட்டும் இருக்கிறதா பார்த்து 65க்கு எடுத்து வைக்கிறேன் கொஞ்சமாக. மற்றது எல்லாமே வந்து எலும்பெல்லாம் தான் பிரியாணியில் போட்டால் நல்லா டேஸ்ட் இறங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா எலும்பெல்லாம் வந்து பிரியாணிக்குள்ளே போட போகிறோம். மற்றதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து 65க்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம் குக்கரில். அண்ட் நம்ம கொடுத்துருக்காங்களா ஸ்பைசஸ், ஸோ அது எல்லாமே வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா இதை வந்து நெய்யிலே வந்து அப்படியே பொரியட்டும். ஸோ நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கறி நல்லா வாஷ் பண்ணி அதை அப்படியே நம்ம கறியை ஆட் பண்ணிக்க போகிறோம். கறியையும் ஒரு நல்ல கிளறுங்க. ஸோ அந்த நெய்யிலே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும், அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே இறங்கும். ஸோ அப்படியே நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உள்ளே வந்து அந்த பேக்கெட்லேயே வந்து மசாலா கொடுத்துருப்பாங்க. அந்த 2 மசாலாவே வந்து அப்படியே இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அண்ட் டேஸ்ட்டான நீங்கள் பிரியாணியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் வெங்காயம் போட்டு வதக்கி, தக்காளி போட்டு வதக்கி, பூண்டு இஞ்சிலாம் ரெடி பண்ணி, கொத்தமல்லி அது இதுன்னு போட்டு வதக்கி அதெல்லாம் வேக வச்சு பண்ணுறப்போ இருக்கிறத விட இது சிம்பிளாக பண்ணுவோமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை என்றைக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நான் சொன்ன அதே பிராண்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும், நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரைஸையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ரைஸையும் சேர்த்து விட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ ஒரு பாக்ஸில் வந்து 400 ml வாட்டர் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம 2 பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து 800 ml வாட்டர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி நம்ம விசில் வச்சிட வேண்டியதான். ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய திண்டுக்கல் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா உதிரியாக வந்துட்டு கரெக்டாக அந்த வாட்டர் மட்டும் நீங்கள் கரெக்டாக சேர்க்கணும். 400 mlனா 400 ml, அதே மாதிரி இப்போ 2 பேக்கெட்னா 800 ml அப்படி தான் போட்டிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான அந்த பதம் வரும், அடி பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெய் கரெக்டாக ஒரு 1/4 லிட்டர், அது 50 ml யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து 2 பேக்கெட் யூஸ் பண்ணும்போது 100 ml அந்த மாதிரி கொடுத்துக்கணும். அப்போ அடி பிடிக்காமல் வரும். கையோடு சிக்கன் 65யும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த சிக்கன் 65க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடையில் யூஸ் பண்ணுற 65 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதோடு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அது கூட நம்ம வந்து 65 மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பூண்டை வந்து 4-5 பூண்டை நல்லா தட்டிட்டு தோலோடு சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து பொரிக்கும் போது லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ரைத்தாக்கும் ஆனியனும் கட் பண்ணிகிட்ருக்கேன் கையோட. ஸோ பொரிக்கும் போது மட்டும் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பரான சிக்கன் 65 நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ஒரு நாள் வந்து ரொம்ப வேலையும் செஞ்ச மாதிரி இருக்காதா, போவோம் சட்டுன்னு இந்த வேலையை வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ளே முடிச்சுட்டு ஃபுல் டே நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். நைட்டுக்கும் அந்த பிரியாணி 65 நமக்கு கிடச்சிருமா. ஸோ அதனால் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாங்க. ஸோ உங்களுக்கும் நல்ல மீ டைம் கிடச்ச மாதிரி இருக்கும். ஃபேமிலியில் 3 பேரும் லீவில் இருக்கீங்க அப்படி தான் ஃபீல் ஆகும். 3 பேரும் அப்படியே ஜாலியாக ஏதாவது மூவி போட்டு பார்த்துட்டு ஸோ அப்படியே அந்த நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்களுக்கு வந்து சண்டே தான் லீவு அப்படிலாம் கிடையாது. எப்போ ஹஸ்பண்ட்க்கு லீவோ அன்றைக்கி தான் எங்களுக்கு சண்டே. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம். ஸோ ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக கேரட்டும் வந்து துருவி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய் அதுவும் சேர்த்துருக்கேன். ஸோ செம்ம ஃபில்லிங்கான லன்ச்சு. பட் எதுவுமே நம்ம போட்டு அழட்டிக்கவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு தாங்க ரெடி பண்ண வந்துட்டேன். லெமன் ஜூஸ் தான் இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ சியா சீட்ஸையும் ஊற வச்சுட்டேன்.
இப்போது லெமனை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான அளவு வாட்டர் நல்லா கரைச்சிட்டு அப்படியே வந்து சியா சீட்ஸையும் ஆட் பண்ணி ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நல்லா தூங்கலாங்க. அந்த சுகர் எடுத்து காட்டுறதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டேவே வந்து நல்லா இருக்குங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம், நல்லா ரெஸ்ட் எடுத்தோன்ற மாதிரி இருக்கும். நல்லா வந்து சியா சீட்ஸும் ஆட் பண்ணி ஜூஸை மிக்ஸ் பண்ணிட்டு அழகாக குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே பெட்ரூம் போனவங்க தாங்க. நைட்டு வரைக்கும் நாங்கள் வந்து பெட்ரூம்குள்ளேயே தான் இருந்தோம். அந்தளவுக்கு ஏதாவது ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தோம். கூப்பிட்டு வந்து டேடி, மம்மி, பாப்பா அப்படின்னு வரைஞ்சிட்ருக்கான். ஸோ அதான் பார்த்துட்ருந்தேன் நான். கூப்பிட்டு வந்து ஏதாவது நோட்டு பென் நான் உட்காந்து எழுத வந்தால் அவன் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. மேலே வரைஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, அது வந்து ஹார்ட் வரைஞ்சிருக்கேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தான். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.